welcome to Revas. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு தீபாவளி வர்றதுனால ஒரு 2 ஆயில் பேஸ்டல் டிராயிங் ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க பண்ணுற மாதிரி நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு நீங்கள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஃபேபர் கேஸ்டல் பிராண்டில் இருக்கிற ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது லைட் ஆரஞ்சு கலரில் ஆயில் பேஸ்டல் எடுத்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் 3 கலர் அல்லது 4 கலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரியான கலர் சூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் சர்க்கிள் வரைகிறீங்களா அது வந்து லைட் கலராக இருக்கட்டும். அடுத்து போகிறதுக்கு நீங்கள் வந்து டார்க் கலராக கொடுத்துட்டே போகலாம். நீங்கள் இப்போ வந்து டார்க் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இப்போது ரெட் கலர் எடுத்து நம்ம டார்க் ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தோம்ல அதை சுற்றியும் நம்ம இந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெரூன் கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் கிளாத்தோ இல்லைனா பட்ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஆயில் பேஸ்டல் டிராயிங்க்கு கலர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. அதனால அழகாக நீட்டாக பண்ணுங்கள். திட்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதே மாதிரி எந்த ஆர்டரில் நீங்கள் கலர் பண்ணிங்களோ அதே ஆர்டரில் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் டிஷ்யூ வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து கையாலேயே கூட பிளெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு. இப்போ இதில் வந்துட்டு ப்ரௌன் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டார்க்காக கொடுத்து விட்டுக்கிறேன். நான் இதை பிளெண்ட் பண்ண போகிறது கிடையாது, அதனால இந்த மாதிரி டார்க்காக கொடுத்துருக்கேன். இப்போது எல்லோ கலரில் சர்க்கிள் வரைஞ்சோம்ல அந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சுட்டு நான் ஒரு விளக்கு வரைஞ்சிக்கிறேன். கிராஃபிட் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 10B கிராஃபிட் பென்சில் இதுக்கு பதிலாக நீங்கள் பாலிக்ரோம் பென்சிலோ அல்லது சார்கோல் பென்சிலோ இல்லைனா 8B கிராஃபிட் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி நம்ம கலர் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டே நம்ம டார்க்காக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் அழிச்சிட்டு திருத்தும் போது அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால எப்போவுமே லைட்டாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அது கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே டார்க்காக கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த தீபத்துக்காக ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லோ கலர் யூஸ் பண்ணி இதை முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விளக்குக்கு உள்ளக்கையும் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் மறுபடியும் எல்லோவும் ஆரஞ்சும் கொடுத்துட்டு இந்த விளக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்குமே உங்ககிட்ட பிளெண்டிங் ஸ்டம்ப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைனா பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சின்னதாக டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த விளக்கில் டிசைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக வேறு மாதிரி டிசைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம கலர் பண்ணியிருக்கோம்ல ஆயில் பேஸ்டில் ஒவ்வொரு கலராக அது எல்லாத்துக்குமே பார்டர் மாதிரி நான் இந்த பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளக்க ஃபைனாக சின்ன டிசைன்ஸ் நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கலர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலனா இந்த விளக்குக்கு ஏதாவது ஒரு கலரை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் கிராஃபிட் பென்சில் யூஸ் பண்ணியோ இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணியோ கூட நீங்கள் சின்ன லைன் மாதிரியோ டாட்ஸ் மாதிரியோ வச்சு விடலாம். இப்போது இந்த தீபம் எரியிற மாதிரி நம்ம வரைஞ்சிருந்தோம்ல அதில் ஓரத்தில் 10B கிராஃபிட் பென்சில் யூஸ் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த விளக்கில் தீபம் எரியறதுக்கு 2 சைட்லேயும் எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுலேயும் கிராஃபிட் பென்சில் யூஸ் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது சின்னதாக ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டாட் வைக்கலாம், இல்லைனா பட்டாசு வெடிக்கிற மாதிரி சின்னதாக நீங்கள் வரைஞ்சி விடலாம், இல்லைனா குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். அது வந்து உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 இடத்துல மட்டும் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிற மாதிரி அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் பதிலாக போஸ்டர் கலர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கலர் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் கலரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒயிட் கலர் மார்க்கர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா கரெக்ஷன் பென் இருந்தாலோ அல்லது ஒயிட் கலர் ஜெல் பென் இருந்தாலோ இந்த டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாஸ்கிங் டேப்பை எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரௌன் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம்ல அதில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு எழுதிட்டு இந்த டிராயிங்கை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இன்னொரு டிராயிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் மாஸ்கிங் டேப் எடுத்து எல்லோ கலரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை சுற்றியும் கொஞ்சம் அதிகமாக இந்த எல்லோ கலரை போட்டு விட்டுக்கிறேன். இது கலர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி 10B கிராஃபிட் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனுக்கு உள்ளக்க பூராமே பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் கொடுத்துருந்தோம்ல அதை சுற்றியும் லைட் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். லைட் க்ரீன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் டார்க் க்ரீன் கலர் எடுத்து இந்த லைட் க்ரீனை சுற்றியும் நான் கலர் பண்ணிக்கிறேன். இதை கலர் பண்ணதுக்கப்புறம் சாப் க்ரீன் எடுத்திருக்கேன். சாப் க்ரீன் எடுத்துகிட்டு நான் இந்த டார்க் க்ரீனை சுற்றியும் கலர் பண்ணிட்டேன்.
நீங்கள் ஒருவேளை இந்த டிராயிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் லைட் க்ரீன் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் கொடுத்துட்டு ஓரத்தில் பிளாக் கொடுத்துட்டு பிளாக்கை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டார்க் க்ரீன் எடுத்து அந்த பிளாக் மேலேயே கொடுத்து விட்டிங்கன்னா அது வந்து இன்னும் நல்ல டார்க்கான க்ரீன் மாதிரி இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது எப்படி கலர் பண்ணமோ அதே ஆர்டரில் பிளெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுலேயுமே ஒரு விளக்கு தான் வரைய போகிறேன். சின்ன குழந்தைங்க கூட இதை ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஒரு பவுல் மாதிரி வரைஞ்சி விட்டேன். அதை வரைஞ்சதுக்கப்புறம் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி அதை நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இந்த தீபத்தை வந்து சைடில் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். எல்லோ கலர் ஆயில் பேஸ்டில் எடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஆயில் பேஸ்டில் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்படி கலர் பண்ணதுக்கப்புறம் பட்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி ஓரத்தில் பார்டர் வரைஞ்சிடுறேன். இப்போது இந்த விளக்குக்கு ரெட் கலர் எடுத்து கொடுத்துட்டு ரெட் கலர் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதுலேயும் குட்டி குட்டியாக டீட்டெயில் வரைஞ்சிக்கிறேன். இதை வரைகிறதுக்கு போஸ்டர் கலரோ அல்லது அக்ரிலிக் பெயிண்ட்டோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லைன் டாட்ஸ் இந்த மாதிரி வச்சு விடலாம். பிளாக் கலர் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒயிட்னர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன டாட்ஸ் வரைஞ்சி விடுங்க. அதே மாதிரி மார்க்கர் ஒயிட் கலரில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை ஒயிட் கலர் சார்கோல் பென்சில் உங்ககிட்ட இருந்துச்சுனாலோ அதை யூஸ் பண்ணி கூட குட்டி குட்டி லைன் அதுக்கப்புறம் டாட்ஸ் இதெல்லாம் வச்சு விட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதை வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் 10B கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே லைன் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, சீரியல் பல்ப் தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வரைய போகிறோம். அதனால நம்ம லைன் போட்டதை சுற்றியும் இன்னொரு பார்டர் மாதிரி இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதை வரைஞ்சதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்குள்ளே ஒயிட்னர் யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் இதுக்கு நான் கலர் பண்ணிக்கிறேன். இதுக்குமே நீங்கள் ஒயிட் கலர் ஜெல் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ரிலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர் இல்லை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்கர் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதை கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயுமே அங்கங்கே பட்டாசு வெடிக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரியும் வரைஞ்சி விட்டுருக்கேன். அப்புறம் அங்கங்கே டாட்ஸ் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயுமே பிளாக் கலரில் நம்ம ஆயில் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கோம்ல அடிப்பக்கத்தில் அந்த இடத்துல ஹாப்பி தீபாவளி அப்படின்னு எழுதிட்டேன். இதை எழுதினதுக்கப்புறம் நம்ம ஒட்டியிருக்கிற மாஸ்கிங் டேப்பையும் பிரிச்சிடலாம். அவ்வளோதான், இந்த டிராயிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த 2 டிராயிங்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எதுவுமே பிடிக்கலனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை விட பெட்டராக பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கூடவே வர ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.